வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. வணக்கம்ங்க. நான் தான் போலீஸ்காரனுங்க. நேத்து ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு. கம்ப்ளைண்ட் என்னன்னு தெரியுங்களா? சொன்னா நம்ப மாட்டீங்க. இருங்க. இதுதான் கம்ப்ளைண்ட். ஆரோ குடிச்சு போட்டு கூடத்துல தூக்கி போட்டாங்களாம. கூடத்துல அப்படியே தூக்கி போடலைங்க. அத உடைச்சு அப்படியே சில்லா எடுத்து கூட்டத்து மேல துப்புக்கடின்னு போட்டிருக்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட எடுத்து என்னன்னு விசாரிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடியே முக்கியமான விஷயம் சொல்லணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய நன்றிங்க. நான் போலீஸா பேசலீங்க, எனவே பேசுவோம்ல இருந்து பேசுறேனுங்க. உங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. தோழமைகள் எல்லாத்துக்கும் நன்றி நன்றி நன்றி. உங்களோட ஆதரவுகளால தான் எங்கனால இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது. 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்கள். இந்த வெற்றி கண்டிப்பா மிகப்பெரிய சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குங்க. எங்களுடைய இந்த பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இன்னும் இந்த பயணத்தை சுறுசுறுப்பாக்குற வேலையை நாங்க பாக்குறோம். இந்த 2 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கான வெற்றியை நம்ம இப்ப கொண்டாட போறது இல்ல. இதை கொண்டாடுறதுக்கான ஒரு நாளை நம்ம பிக்ஸ் பண்ணுவோம். அதுதான் வர மே 4ஆம் தேதி. மே மாத 4ஆம் தேதி திமுக கூட்டணியோட வெற்றியோட நம்ம எனவே பேசுவோம் நம்ம கொண்டாட்டத்தை நடத்த போறோம். அதை தாண்டி உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு நன்றிங்கிற வார்த்தையை தவிர வேற வார்த்தை எனக்கு கிடைக்கல. தோழமைகளுக்கு நன்றியோட நான் போலீஸ் வேலைக்கு போறேனுங்க. காவல்துறை கொடுத்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இவ்வளவு பதட்டத்திலையும் இவ்வளவு ஷார்ப்பா ஒரு விஷயத்த பண்ண முடியும்னா அது வெச்சவனை தவிர வேற யாருனாலையும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி தான் நேத்து ஆதவர்ஜுனா அழகா ஒரு ஸ்கிரிப்ட போட்டு நடிச்சு மாட்டிக்கினாரு. தூள் பாட்டில உடைச்சு தூள் அடிச்சு ஒரு பெண்மணியோட ஷோல்டர்ல அடிச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுது கண்டிக்கிறோம். இல்ல இதே இடத்துல நாங்க உட்காருவோம், கிளம்ப மாட்டோம். என்ன அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கோடை இடி முழங்குற மாதிரி நாஞ்சல் சம்பத்து முழங்கிக்கிட்டு இருக்காருங்க. அப்போன்னு பார்த்து கூட்டத்துல ஒரே சலசலப்புங்க. பெண்கள் எல்லாம் பதறி அடிச்சு எந்திரிச்சு ஐயோ பாட்டில் விழுந்துச்சுன்னு சொல்றாங்க. பாட்டில் விழுந்தது 100% உண்மை. இது விபத்தா இல்ல தாக்குதலா அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியல. உடனே என்ன பண்ணாங்க, அங்க சளியா நொறுங்கி இருந்த கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ஆதவன் கிட்ட குடுக்குறாங்க. ஆதவு அதுல அழகா கேரம் போர்டு ஸ்ட்ரைக்கர் மாதிரி இருக்கிற அந்த ரவுண்ட் பீஸ எடுத்துக்கிறாரு. அதை எடுத்து இப்படி பாக்குறாரு. டாடன் 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 டாடன். இது இப்படி பார்க்கவே கண்ணு செவக்குது, காது துடிக்குது, மயிறு டான்ஸ் ஆடுது. அத பார்த்து நேரா போய் மயக்க பிடிச்சிட்டாரு. ஒண்ணுமே பேசலைங்க. மயக்க பிடிச்ச உடனே இந்த கண்ணாடி பாட்டில வீசினது மு.க. ஸ்டாலின் அந்த மொட்டை மாடியில இருந்து வீசி இருக்கிறாரு. மொட்டை மாடியில நின்னுட்டு இருக்கிற ஸ்டாலின் சார் என்ன சார் நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? எத்தனை நாள் தான் நாங்களும் பொறுமையா போறது? இந்த கண்ணாடியை நான் திருப்பி எடுத்து அடிச்சேனா மாடியில் நின்னுட்டு இருக்கிற நீங்க தாங்க மாட்டீங்க. எவ்வளவு அடி அடிப்பீங்க? இது திமுகவின் சதிங்க, திமுகவின் சதி. மு.க. ஸ்டாலின் சார் கண்ணாடி பாட்டில் விட்டு அடிக்கிறதா ஜனநாயகமா? திருப்பி அடிக்க தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன் நானு. நிப்பாட்டியா எல்லாத்தையும், நிப்பாட்டியா. இப்பயே எவ்வளவுதான் அடிப்பீங்க நீங்க கேக்குறேன். நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திருப்பி அடிக்க தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன் நானு. திருப்பி அடிச்சு தாங்க மாட்டீங்க. நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திமுக திருப்பி கேட்டுக்கிறேன். இப்படிதான் கரூர்ல நாங்க பண்ண தப்புக்கும் திமுக சதின்னு சொன்னோம். இது பாருங்க, முழுக்க திமுகவின் சதி தாங்க. 1/2 மணி நேரத்துல குற்றவாளிய கண்டுபிடிக்கலன்னா நாங்க இங்க இருந்து நகரவே மாட்டோம், இங்கே உட்கார்ந்துப்போம். காவல்துறை எங்களுடைய பெண்கள் மீது கை வைத்தால் நாங்க சும்மா இருக்க மாட்டோம். கண்ணாடி பாட்டில உடைச்சு எரிஞ்சது யார்? இந்த நைட்டை கைது செய்யணும், இப்பவே கைது செய்யணும். இல்லை என்றால் அதை வச்சா இங்கே உட்கார்ந்துட்டு இருப்பேன். எங்களுக்கு நியாயம் கிடைக்கல, இங்கே உட்காருவோம். எவ்வளவு பொறுமையா இருக்கிறது அப்படின்னு சொன்னவரு அங்கேயே வெயிட் பண்ணி உட்கார்ந்து இருந்தா பரவாயில்ல. ஹாஃப் அன் ஹவர்ல குற்றவாளி அவரே கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாருங்க. அதுவும் எப்படி? எடிவென்ஸ கண்டுபிடிச்சிட்டேன். அது காட்டட்டுமா? இங்க பாருங்க, சிசிடிவிய தூக்கிட்டேன். போலீஸ் டெலீட் பண்றதுக்கு முன்னாடி தூக்கிட்டேன். சிசிடிவி கேமரா 30 நிமிஷத்தை தூக்கிட்டோம். காவல்துறை டெலீட் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க தூக்கிட்டோம். இங்க இருக்கு. போய் சொல்லுவாங்கல்ல,
என்னத்தமா சொல்லுவாங்க, அவங்க 2 பேரும் தண்ணி அடிச்சு விளையாண்டாங்க, விளையாடும் போது பாட்டில் சும்மா தூக்கி போட்டாங்க, அதனால கீழே விழுந்துச்சு. ஏன்? அவங்க அப்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போன் அடிச்சிருப்பாரு, இங்க இருக்கிற ஆபீசருக்கு. ஏனுங்க அதவு தம்பி, இந்த சிசிடிவில தான் இது பதிவாயிருக்குன்னு யாரும் உங்களுக்கு சொன்னாங்கல்லங்க, அது யாருங்க? அட உங்க பெரியம்மா தான் திலகவதி IPS. நீங்க என்ன படிச்சீங்க? நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டால படிச்சுட்டு போய் விளையாட்டு பையனுக்கு எப்படி இந்த அளவுக்கு புத்தி வந்துச்சுன்னு நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த மாதிரி வில்லிவாக்கத்துல மீட்டிங் நடக்குது, இந்த மாதிரி நீங்க மொட்டை மாடியில இருந்து இந்த மாதிரி பாட்டில வீசுனீங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணு, இந்த மாதிரி இங்க சிசிடிவி இருக்கு, இந்த மாதிரி அங்க இருந்து எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி காமிக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் ஸ்கிரிப்ட் உங்க கையில இருந்தா மட்டும்தான் இது அப்படியே அப்ளை ஆகும். ஆனா உடனே ஹலோ கண்ட்ரோல் ரூம்களா, இங்க வில்லிவாக்கத்துல நான் மீட்டிங் நடத்திட்டு இருக்கேங்க, இங்க யாரோ பாட்டில் வீசி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு போன் பண்ணி கூட சொல்லாம மைக்கு வழியாவே கத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போலீஸ் அரெஸ்ட் தம். 2 பேரு தான் அந்த பாட்டில வீசிருக்காங்க, அந்த 2 பேரும் மொட்டை மாடியில இருந்தா வீசிருக்காங்க. ஏன்னா ஸ்கிரிப்டே என்னோடதுதான், சிசிடிவி என்கிட்ட தான் இருக்குது, கண்டிப்பா பாத்துக்கோங்க. ஏங்க தமிழ்நாட்டுல ஒரு 70 வருஷமா அரசியல் நடந்துட்டு இருக்குமா? திமுக கூட்டம், அதிமுக கூட்டம், அது இல்லாம தனியா நிக்கிறவங்க கூட்டம்னு எல்லா கட்சியோட மீட்டிங்கும் நடக்கும். இந்த சினிமால மட்டும்தான் சைக்கிள் செயின் வீசட்டுமா, சோடா பாட்டில் வீசட்டுமா, முட்டாய் இந்த வீசட்டுமான்னு நடக்கும். நானும் அந்த சினிமால எல்லாம் பாத்திருக்கேன். ஆனா நேர்ல நடக்கிற மீட்டிங்ல எனக்கு தெரிஞ்சு இப்படி எல்லாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நடந்ததும் கிடையாது. மேபி நடந்தாலும் நடந்திருக்கலாம், எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா சமீப நாட்கள்ல இந்த ஒரு 5-6 வருஷம், இந்த 5-6 வருஷத்துல பாக்குறப்ப காளியம்மாள் மேலதான் கோட்டர் பாட்டில் வந்து விழுந்ததுன்னு அவங்கதான் சொன்னாங்க. அது அவங்க யாருமே பதிவு பண்ணி எல்லாம் காட்டல, அது வேற விஷயம். இப்படியே 3D மாதிரி கண்ணுக்கு முன்னாடி பாட்டில் வருதுங்க, காளியம்மாள் இப்படி குமிறாங்க, இப்படி பாட்டில் பின்னாடி போய் விழுந்து உடைஞ்சிருது. அதுக்கப்புறம் நேத்து தாங்க மொட்டை மாடியில இருந்து சோடா பாட்டில் விழுகுது, அது 2 லேடிஸ தாக்குது. உடனே அவங்களும் பதறி போடுறாங்க, ஐயோ நான் விஜய் கோட்டு போடணும்னு நினைச்சுட்டேன், அதுக்குள்ள என் மேல வாட்டர் பாட்டில் அடிச்சுட்டேன், இது சோடா பாட்டில் அடிச்சிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அடி வாங்கினவங்க கூட யாரு என்ன ஏதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சான். அடிக்க சொன்னவன் தான் இதுக்கு காரணம் திமுக அப்படின்னு சொல்லி போட்டான். அதுவும் திருவாரூர் போன திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திருவாரூர்ல இவர மாதிரியே ஒரு டம்மி சிஎம் நிறுத்திட்டு நம்ம ஸ்டாலின் சார் கிளம்பி XL சூப்பர்ல கிளம்பி இங்க வில்லிவாக்கம் வந்து அந்த மொட்டை மாடியில ஏறி அங்க இருந்து சோடா பாட்டில உடைச்சு நொறுக்குனதை தூக்கி வீசியிருக்காரு. இது சதி, முழுக்க முழுக்க திமுகவின் சதி. கம்ப்ளைண்டே கொடுக்கல, அதுக்குள்ள சிசிடிவி வந்துருச்சு. போலீஸ்காரங்களும் 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா இந்த கூட்டம் பார்க்க வந்த 2 கூட்டம். என்ன சண்டை, ஏது சண்டை, அது சண்டையா இல்ல திட்டமிட்டதா அப்படிங்கிறது இனிமேதான் தெரியும். ஒரு நாள் முடிஞ்சிருச்சுங்க, இனி போலீஸ் விசாரணை நடந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறத வச்சு என்ன விஷயங்கிறது இனிதான் வெளியே வரும். ஆனா அந்த கேரம் போர்டு மாதிரி இருந்த அந்த கண்ணாடி பாட்டில் துண்ட கையில புடிச்ச உடனேயே ஆதவர்ஜுனா கண்டுபிடிச்சிட்டாருங்க, இதுக்கு காரணம் திமுக தான். சாரி, திமுக கூட இல்ல, ஸ்டாலின் சார் தான். ஆமாங்க, சிஎம்க்கு இதுதாங்க வேலை, வேற என்ன வேலை? ஏன்னா இந்த ஆதவர்ஜுனா யாருன்னு தெரியுமா? அவர் யாருன்னா ஐநா சபை தேர்தலையே போட்டியிடக்கூடிய வல்லமை பெற்றவர். அவரோட கிரகம் தமிழ்நாட்டுல வந்து மாட்டிக்கிட்டாரு. தமிழ்நாட்டுல வந்து மாட்டினதை விட இந்த கரகம் முடிச்ச கும்பல்ல போய் சிக்கிக்கிட்டாரு. இந்த தாவேகா கும்பலை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேங்க. ஐயோ மாட்டிக்கிட்டாரு இல்லைங்க, அந்த தாவேகா கும்பல்ல போய் இவர் சேர்ந்துட்டாரு. ஏன் தெரியுமா போய் சேர்ந்தாரு? அந்த கட்சியோட தலைவர்னு ஒருத்தர் இருப்பார்ல, தலைவர். அந்த தலைவர்ல இருந்து அந்த கட்சியோட 7வது மட்ட தலைவர் வரைக்கும் பேப்பர் இல்லாம ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஆனா நம்ம ஆதவ தம்பி பேனாவை இப்படி புடிச்சிட்டு 1 மணி நேரம் நான் ஸ்டாப்பா புழுகுவாரு. அப்பேற்பட்ட திறமையுள்ள தம்பிக்கு அந்த கட்சி தான் சரின்னு அவர் முடிவு பண்ணி அங்க போய் சேர்ந்துட்டாரு. ஏன்னா அந்த கட்சியோட தலைவரே தற்குறி, அதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் ப்ரோ தற்குறி, லிஜெண்ட் தற்குறி, அல்ட்ரா ப்ரோ தற்குறிக தான் இருக்காங்க. அப்புறம் கட்சி தொண்டர்கள்லாம் 2.2. அப்புறம் நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம போய் அங்க என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு தான் கிளம்பி அந்த பெண்ணோட இங்க வந்துட்டாரு. சோ அந்த ஆதவர்ஜுனா அவ்வளவு டேலண்ட் உள்ள அவரு
கம்ப்ளைண்ட் கொடுக்கல, குற்றவாளிய அவரே கண்டுபிடிச்சிட்டாரு. சரி குற்றவாளி இருக்கக்கூடிய அந்த சிசிடிவியை கண்டுபிடிச்சிருக்காரு. உண்மையாலுமே அந்த ஐபிஎஸோட தங்கச்சி பிள்ளைய நம்ம பாராட்டலாம். தம்பிக்கு நல்ல வளர்ப்பு, ஆனா வளர்ந்ததுதான் சரியில்லை. இந்த சென்ஸ் மூளைய சொன்ன யாருமே இல்லைன்னு நல்லா சொல்லிடாதீங்க. இருக்கிற மூளைய நல்லா வளர்த்திக்கிட்டாரு. இப்படி அவதூறு பேசுறதுல சீமானே கொஞ்சம் கொஞ்சமா ஓரங்கட்ட ஆரம்பிச்சுட்டாரு ஆதவர்ஜுனா. என்ன சீமானோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆதவர்ஜுனாக்கு இல்ல அப்படிங்கறத ப்ரூவ் பண்றாரு. ஏன்னா அவதூறு எப்படி பரப்பணும் அப்படிங்கறத சீமான் கிட்ட இருந்து கொஞ்சமாவது கத்துக்கிட்டு வந்து பேசுங்க. அது வரைக்கும் பேசாம இருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு கண்டென்ட் வேணும்ல, கண்டென்ட்டுக்காக நீங்க பேசுங்க. நீங்க கொடுக்குற கண்டென்ட் நாங்க பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.